ஹாய் அஸ்தட்டிக் ஃபேமிலி, நான் தான் அஸ்தட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காகனா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸ்பெசிஃபிக் 1600 மீட்டருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரில்ஸ் ஒன்று மேக் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. ஆக்சுவலாக இது என்ன காஸ்டியூம்னா, ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ஏன்னா ட்ரில்ஸ் பண்ணோம்னா நம்ம உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிளில் கேமரா வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நான் அந்த ட்ரில்ஸ் எடுத்துக்க முடியும். அதனால ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம ஒர்க் அவுட் கிரவுண்ட் வந்து ஹோம் கிரவுண்ட் வந்து கோயம்புத்தூர். நாங்கள் ரெண்டு இன்னைக்கு நானும் என்னோட கோச் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்குன்னா, இந்த ட்ரில்லுக்காக இங்கே பாலக்காடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு ஒரு சின்ன சேஞ்சுக்கு. அதுக்கான வீடியோ இது. இன்னொரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்பயே எங்களால் ஒரு ப்ரோ தட்டோட ட்ரில்லை எங்களால் தர முடியாது. அதுக்கும் ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. பிகாஸ் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்டே ப்ரோ தட்டோட ட்ரில்லை கொடுத்துடலாம். ஈவன் இப்போ எனக்கு கொடுத்தாலுமே என்னோட பாடி கண்டிஷன் என்னால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பிகினராக இருக்கவங்களுக்கும் பண்ண முடியாது. அதனால அதிலிருந்து கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி ஒரு 6 செட் ஆஃப் ஒர்க் அவுட் மட்டும், ஒரு பிகினர், இன்டர்மீடியட், ப்ரோ, இந்த மாதிரி 3 வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரோட வீடியோ மேக் பண்ணி போடுறோம். இதை ஒரு 2 வாரமோ 3 வாரமோ ஃபாலோ பண்ணுங்க. அப்படி போக 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 இன்டர்மீடியட், ப்ரோ போய்க்கலாம். அதுக்கான இன்னைக்கான பிகினருக்கான ஒரு 6 செட் ஆஃப் ஒர்க் அவுட்டை இன்னைக்கு காமிக்கிறேன். போக போக அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து ஹைனிஸ். உங்களுக்கு இதை வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காமிச்சிருப்போம். லாங் ஷாட், மிட் ஷாட், ஸ்லோ மோஷன். ஏன்னா அது அப்படின்னா தான் உங்களுக்கு என்னோட ஆக்ஷனாக இருக்கட்டும், என்னோட ஆர்ம் ஆக்ஷனாக இருக்கட்டும், என்னோட டோ ஒர்க்காக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அதனால தான் 3 ஆங்கிளில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். ஒரு எக்ஸசைஸ்லயும் ஒரு செட்டு முடிச்சோடனே ரிட்டர்ன் பேக் வந்து ஜாக் இருக்கணும். சப்போஸ் ரொம்ப பிகினரா இருந்தா பரவாயில்ல, வாக்குவாங்க. அதை போக 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 ஜாக்கை கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து ஃப்ரண்ட் கிக். இதுவும் ஸ்ட்ரைட் லென்த்தையும் நம்மளோட கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸசைஸ். நீங்க எல்லா எக்ஸசைஸ்லயும் நோட் பண்ண வேண்டியது என்னோட ஆர்ம் ஆக்ஷனும் என்னோட டோ ஒர்க்கும் தான். நீங்க அதனால அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க ஸ்லோ மோஷன்ல. நம்ம 30 மீட்டர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரன் மாதிரி பண்ணணும். நம்மளோட கேமராமேன் இன்னைக்கு லீவுனால எக்ஸசைஸை மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் ஒரு 20 மீட்டர் ஒரு ஜாக் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து ஜிக்ஸாக் ரன். இது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஃபேஸை பார்த்து ஒரு 30 மீட்டர் போகணும். அதே ஃபேஸை பார்த்து ரிட்டன் அப்படியே வரணும். அப்புறம் இந்த எண்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்ப்ரிண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ரன்னாக இருக்கட்டும் பண்ணணும். பேக் ரன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்ம் ஆக்ஷனாக இருக்கட்டும், உங்கள் டோவாக இருக்கட்டும், தானாகவே வரும். பட் ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணி பண்ணணும். டோ டேப் இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரன் டைப்பில் பண்ணாமல் நின்ன இடத்துல பண்ணி பாருங்கள். நல்லா எஃபெக்ட் இருக்கும். ஒரு ட்ரில்ஸுன்ற போது ஒரு ரன் டைப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வரும். நல்லா பாருங்க. இதில் என்னோட ஸ்லோ மோஷன் வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு எக்ஸசைஸு ஒரு 30 மீட்டர் வர மாதிரி பார்த்துக்கங்க, கவர் பண்ணிக்கோங்க. 30 மீட்டர் எக்ஸசைஸ் முடித்த உடனே ஒரு ஜாக்கு ஒரு 20 to 40 மீட்டர் ஜாக் பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்மீடியட் லெவலாக இருந்தால் ஒரு 40 மீட்டர் ஸ்பின் பண்ணுங்கள். அதே ப்ரோ போயிட்டோம்னா 50 மீட்டர் ஸ்பின் பண்ணுவாங்க, ரிட்டன் ஜாக்கில் வருவாங்க. நம்ம ஒரு பிகினர்னால ஒன்றும் பிரச்சனை ரிட்டன் ஜாக்கில் வாங்க. இல்லை இன்னும் கஷ்டமாக இருக்கவங்க வாக்கில் வாங்க. பட் ஆனால் 2ல் ஒன்று கண்டிப்பாக.